ശ്ലോകം 21. ബ്രഹ്മാചുകോപതൗ തൂർണം ശശാബ പുരുഷാന്വിത മർത്യലോകേഷു ഭൂപാല ജന്മ പ്രാപ്യ പുനർദിവം. ബ്രഹ്മാ ചുകോപ തൗ തൂർണം ശശാബ പുരുഷാന്വിതഃ മർത്യലോകേഷു ഭൂപാല ജന്മ പ്രാപ്യ പുനർദിവം. பிரம்மாக்கு கோபம் வந்தது. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் இங்கெல்லாம் நிறைய பேர் நின்று இருக்காளேன்னு கூட நினைக்காம ஒருத்தர் இன்னொருத்தர்ல இப்படி லயிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. உடனடியா கோபத்தோடு கூடிட்டு பிரம்மா கங்கா நதியையும் அதே மாதிரி மகாபிஷக்கையும் சபிச்சார். என்ன சொல்லி சபிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது, ராஜாவே மனுஷ லோகத்துல ஜனிச்சிட்டு மறுபடியும் தேவலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஸ்லோகம் 22. புண்ணியேன மகதாவிஷ்டஸ்த்வமவாப்ஸ்யசி சர்வதா கங்காம் ததோக்தவான் பிரம்மா வீக்ஷ்ய பிரேமவதீம் நிருபே. புண்ணியேன மகதாவிஷ்டः त्वमवाप्स्यसि सर्वदा गंगाम तद उक्तवान ब्रह्मा वीक्ष्य प्रेमवदीम निरुபே. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சதினோடு பலமாயிட்டு உங்களுக்கு இந்த கங்காதேவிய பிராபிக்கலாம். மனுஷலோகத்துல ஜனிச்சு மறுபடியும் தேவலோகத்துக்கு அதுக்கப்புறமா வரலாம். ராஜாவில ரொம்ப ரொம்ப பிரேமத்தோடு கூடி பார்த்துட்டு நின்ன கங்கேட்டையும் பிரம்மா இப்படியே சொன்னார், உனக்கும் இந்த ராஜாவை பூலோகத்துல போய் பிராபிச்சுட்டு மறுபடியும் ஸ்வஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஸ்லோகம் 23. விமனஸ்கௌ தௌ தூர்ணம் நிஸ்ருதௌ பிரம்மணோந்திகா சம்ருபாம் சிந்தயித்வாத பூலோகே தர்மதல்பரான். விமனஸ்கௌ தௌ தூர்ணம் நிஸ்ருதௌ பிரம்மணோ அந்திகாத் சஹ மிருபான் சிந்தயித்வா அத பூலோகே தர்மதல்பரான். ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தோடு கூடிட்டு ராஜாவான மகாபிஷக்கும் அதே மாதிரி கங்காதேவியான அந்த அழகியும் பிரம்மா கிட்டேந்து வேகமா கிளம்பினா. பூமியில தர்மிஷ்டர்களா இருக்கிற ராஜாக்கள் கிட்ட கூடி ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா மகாபிஷக் அப்படிங்கிற அந்த ராஜா என்ன பண்ணினார் அப்படிங்கிறது 24வது ஸ்லோகம். ஸ்லோகம் 24. பிரதீபம் சிந்தயாமாஸ பிதரம் பூர்வம்சஜம் ஏதஸ்மின் சமயே சாஷ்டௌ வசவஸ்த்ரீ சமான்விதாः. பிரதீபம் சிந்தயாமாஸ பிதரம் பூர்வம்சஜம் ஏதஸ்மின் சமயே ச அஷ்டௌ வசவः ஸ்திரீ சமான்விதாः. பூர்வம்சத்துல பிறந்த அப்பாவான பிரதீபனை நினைச்சுண்டார் அவரு. அதுக்கு நடுவுல அஷ்டவசுக்கள் மனைவிகளோடு கூடி சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முடியறது. இருபத்தி 5வது ஸ்லோகம். வசிஷ்டஸ்யாஸ்ரமம் ப்ராப்தா ரமமாணா யத்ருச்சயா பிருத்வாதீனாம் வசூனாம் ச மத்யே கோபி வசூத்தமா. வசிஷ்டஸ்ய ஆஸ்ரமம் ப்ராப்தா ரமமாணா யத்ருச்சயா பிருது ஆதீனாம் வசூனாம் ச மத்யே கஹ அபி வசு உத்தமஹா. ரொம்ப ரொம்ப விளையாடிந்து யாதிருஷ்டிகமாயிட்டு வசிஷ்டாசிரமத்துக்கு அந்த அஷ்டவசுக்கள் வந்து சேர்ந்தா. பிருது தொடங்கின வசுக்களோட கூட்டத்துல பிரதானியா இருந்த ஸ்லோகம் 26. தியௌர்நாமா தஸ்ய பார்யாதா நந்தினீம் காம் ததர்ஷஹ
दृष्ट्वा पदिं सवप्रच्छ कस्येयं धेनुरुत्तमा द्यौः नाम तस्य भार्या अदनन्दिनीं गां ददर्शः दृष्ट्वा पदिं स पप्रच्छ कस्य अयं धेनुः उत्तमा தியௌ அப்படின்னு பேர் இருக்கிற வசுவோடு மனைவி வசிஷ்ட முனியோடு நந்தினி அப்படிங்கிற பசுமாட பார்க்கறதுக்கான சாகச்சரியம் உண்டாச்சு. அந்த நந்தினி பசுவை பார்த்த உடனே அவள் தன்னுடைய கணவர்கிட்ட இப்படி கேட்டா, இந்த அழகான மாடு ஆரோடு மாடாக்கும் அப்படின்னு தியௌ அப்படிங்கிற 8வது வசுகிட்ட அவரோட மனைவியான அவள் அப்படி கேட்டா. ஸ்லோகம் 27. द्यौस्तामाह वसिष्ठस्य गौरियं शृणु सुन्दरे दुग्धमस्याभिभेद्यस्तु नारी वा पुरुषोऽथवा द्यौः तम् आह वसिष्ठस्य गौरियं शृणु सुन्दरे दुग्धम् अस्याः पिबेद्य अस्तु पिबेदि अस्तु नारी वा पुरुषः अथवा द्यौ தன்னோட மனைவியிட்ட இப்படி சொன்னார். அழகி கேட்டுக்கோ, இது வசிஷ்டனோடு மாடாக்கும். இதனோடு பாலை குடிக்கிறது ஆணா இருந்தானாலும் பொண்ணா இருந்தானாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம். ஸ்லோகம் 28. आयुधायुर्भवेन्नूनं सदैवागद यौवन तच्छ्रुत्वा सुन्दरी प्राह मृत्युलोकेऽस्ति मे सखी. आयुधायुर्भवेत् नूनं सत् एव आगद यौवनः तद् श्रुत्वा सुन्दरी प्राह मृत्युलोके अस्ति मे सखी. மிருத்யுலோகம் ஜனனகா பூமி. காரணம், இந்த பூமியிலேயாக்குமே மரணமும் ஜனனமும் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறது இந்த பூமியிலேயாக்குமே. அதனால மிருத்யுலோகம் அப்படின்னா பூமி. 10,000 வருஷம் நித்திய யௌவனத்தோடு கூடிட்டு இந்த நந்தினி பசுவோடு பாலை குடிக்கிறவா ஜீவிப்பா. அது ஆணா இருந்தாலும் பரவாயில்லை, பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தியோவு தன்னோட மனைவிட்ட சொன்னதை கேட்டுட்டு அந்த அழகான மனைவி சொல்றா, பூமியில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. மிருத்யுலோகே அஸ்தி மே சகி. அழகான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு மிருத்யுலோகத்துல இருக்கா. ஸ்லோகம் 29. उशीनरस्य राजर्षे पुत्री परमशोभना तस्या हेतोर्महाभागा सबल्सां गां पयस्विनी. उशीनर अस्य राजर्षेः पुत्री परमशोभना तस्या हेतोः महाभागा सवल्सां गां पयस्विनी. ராஜர்ஷியான உஷீனரசோடு புத்திரியான ஒரு அழகான சுந்தரி, ரொம்ப ரொம்ப அழகாக்கும் அவளுக்காக இந்த குழந்தையோடு கூடின கறவ மாட இந்த நந்தினி பசு குழந்தையோடு கூடிட்டாக்கும் அங்க நிக்கிறது. அப்போ பால் கிடைக்குமே. அதனால இந்த குழந்தையோடு கூடின இந்த கறவ மாட என்னோடு நட்பா இருக்கிற சிநேகிதியா இருக்கிற பூமியில இருக்கிற ராஜர்ஷியான உஷீனரசோடு புத்திரிக்கு வேண்டிட்டு. ஸ்லோகம் 30. ஆனய
സ്വാശ്രമം ശ്രേഷ്ഠം നന്ദിനീം കാമദാം ശുഭാം യാവദസ്യാപയ പീത്വാ സഖീ മമ സദൈവ ഹി. ആനയ സ്വ ആശ്രമം ശ്രേഷ്ഠം നന്ദിനീം കാമദാം ശുഭാം യാവത് അസ്യാഹ പയഃ പീത്വാ സഖീ മമ സത് ഏവ ഹി. நினைச்ச விஷயங்களை எல்லாம் கறந்தெடுக்கிறதுக்கு திராணி இருக்கிற என்னெல்லாமாக்குமோ நம்ம நினைக்கிறோம். அந்த நினைச்ச விஷயங்களை எல்லாம் பாலை கறந்து அகிட கறந்து பால் எடுக்கிற மாதிரி மனசுல இருக்கிற ஆக்கிரகங்களை எல்லாம் நினைச்சு கறந்தெடுக்கிறதுக்கு திராணி இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கிற இந்த நந்தினி பசுவை என்னோடு உத்தமையா இருக்கிற ஆசிரமத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். இவளோட பாலை குடிச்சு என்னோட தோழி என்னைக்குமே 31வது ஸ்லோகம். மானுஷேஷு பவேதேகா ஜராரோக விவர்ஜிதா தச்ருத்வா வஜனம் தஸ்யா தௌர்ஜ்யஹார ஜனந்தினி. മാനുഷേഷു ഭവേത് ഏകാ ജരാരോഗ വിവർജിത തത് ശ്രുത്വാ വചനം തസ്യ ദ്യൗ ജഹാരജ നന്ദിനി. മനുഷ്യാളോട് കൂട്ടത്തില് എന്നോട് നൻപൻ എന്നോട് സ്നേഹിതി വാർദ്ധക്യമോ നോയോ ഒന്നുമില്ലാതക്ക് பவிக்கணும். இப்படி எல்லாம் சொன்ன மனைவியோட வார்த்தைகளை கேட்டுண்டு தியவ் நந்தினிய அங்கேந்து அந்த வசிஷ்ட மகர்ஷியோட ஆசிரமத்திலேந்து திருடின. ஸ்லோகம் 32. அவமன்ய முனிம் தாந்தம் பிருத்வாத்யை சகிதோ நக ஹிருதாயாமதநந்தின்யாம் வசிஷ்டஸ்து மகாதபாஹ. അവമന്യ മുനിം ദാന്തം പൃഥു ആദ്യൈഹി സഹിതഃ അനഘഃ ഹൃദായാം അദ നന്ദിന്യാം വസിഷ്ഠഃ തു മഹാതപാഹ. தானதர்மம் எல்லாம் பண்ணற வசிஷ்டனை கொஞ்சம் கூட கேர் பண்ணாதக்கி பிருது தொடங்கின ராஜாக்களோட ஹெல்ப்பினால நந்தினிய திருடிண்டு கொண்டு போனோன மகா தபசையும் அதே மாதிரி யாருக்கும் எந்த உபதிரவமும் செய்யாத அந்த வசிஷ்ட மாமுனி என்ன பண்ணினார் அப்படிங்கிறது 33வது ஸ்லோகம். ஸ்லோகம் 33. ஆஜகாமாஸ்ரமபதம் ஃபலான்யாதாய சத்வர நாவஷ்யதயதாதேனும் சவல்சாம் ஸ்வாஸ்ரமே முனி. ஆஜகாம ஆஸ்ரமபதம் ഫല അന്യ ആദായ സത്വരഃ ന അപശ്യത യദാ ധേനും സവൽസാം സ്വ ആശ്രമേ മുനിഹി. பழங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிண்டு தேவையான விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிண்டு அதிசீக்கிரமாக ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த வசிஷ்ட மாமுனி நந்தினியையும் நந்தினியோட குழந்தையையும் ஆசிரமத்துல காண முடியாத அவரு. ஸ்லோகம் 34. மிருகயாமாச தேஜஸ்வி கஹ்வரேஷு வனேஷ்வபி நாசாதிதா யதா தேனுச்சுகோபாதிசயம் முனி. மிருகயாமாச தேஜஸ்வி கஹ்வரேஷு வனேஷ்வபி ന ആസാദിതായതാ ധേനുഹു ചുകോപ അതിശയം മുനിഹി. വനങ്ങളിലെയും ഗുഹകളിലെയും പോയി തേടിനാർ. മാട കാണാതക്ക് സങ്കടപ്പെട്ടുണ്ട്. അതി തേജസ്വിയായിരിக்கிற അവര് അതികഠിനമായ കോപം അവർക്കുണ്ടാச்சு. ശ്ലോകം 35. വാരുണിശ്ചാപി വിജ്ഞായ ധ്യാനേന വസുഭിർഹൃദാം
വസുബീർമേ ഹൃദാധേനോർയസ്മാൻ മാമവമന്യവേ വാരുണിഹി ച അഭിവിജ്ഞായ ധ്യാനേന വസുഭിഹി ഹൃദാം വസുഭിഹി മേ ഹൃദാ ധേനുഹു യസ്മാൻ മാം അവമന്യവൈ. வசுக்களாக்கும் தேனுவை திருடிண்டு போனா அப்படின்னு தெரிஞ்சுண்டு. ஆராக்கும் தெரிஞ்சுண்டா? வாருணியாக்கும் தெரிஞ்சுண்டது. வாருணி அப்படிங்கிறது வசிஷ்டரோடு பேராக்கும். மித்ராவருணர்களோடு புத்திரனாயிட்டாக்கும். வசிஷ்டனோடு 3வது ஜென்மம். அதனால வசிஷ்டனை வாருணி அப்படின்னு அழைக்கப்படுறது. அப்போ வசிஷ்டர் வாருணி அப்படிங்கிற வசிஷ்டர் தன்னோட மாடும் கண்ணுக்குட்டியும் எல்லாம் திருடிண்டு போனது வசுக்களாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு என்ன அபமானப்படுத்திண்டு என்னோட மாட திருடிண்டு போன அந்த வசுக்கள் அப்படின்னு சொல்லிண்டு இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வே ஜனிஷ்யந்தி மானுஷேஷு ந சம்சய ஏவம் சசாப தர்மாத்மா வசும்ஸ்தான் வாருணி ஸ்வயம். தஸ்மாத் சர்வே ஜனிஷ்யந்தி மானுஷேஷு ந சம்சயः ஏவம் சசாப தர்மாத்மா வசூன் தான் வாருணிஹி ஸ்வயம். எல்லாம் இந்த அஷ்டவசுக்கள் அத்தனை பேரும் மனுஷ யோனியில போய் பிறக்க வேண்டி வரும், சந்தேகமே இல்லை அப்படின்னு தர்மாத்மாவான வசிஷ்டர் இப்படி வசுக்களை சபிச்சார். ஸ்லோகம் 37. ஸ்ருத்வா விமனஸ சர்வே பிரயயுர்துக்கிதாஸ்சதே சப்தாஸ்ம இதி ஜானந்த ரிஷிம் தமுபசக்ரமோ. ஸ்ருத்வா விமனஸஹ சர்வே பிரயயுஹு துக்கிதாஹ ச தே சப்தாஸ்ம இதி ஜானந்த ரிஷிம் தம் உபசக்ரமுஹு. வசிஷ்டன் அஷ்டவசுக்களை சபிச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்த அஷ்டவசுக்கள் அத்தனை பேரும் 8 வசுக்களும் சேர்ந்து துக்கத்தோடு கூடிட்டு அதே மாதிரி மனசுல இருக்கிற அகங்காரங்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு வசிஷ்டரோடு கிட்டக்க ஓடி வந்தா. ஸ்லோகம் 38. பிரசாதயந்தஸ்தம் ரிஷிம் வசவ சரணம் கதா முனிஸ்தானாஹ தர்மாத்மா வசூன் தீனான் புரஸ்திதான். பிரசாதயந்தஸ்தம் ரிஷிம் பிரசாதயந்தஹ தம் ரிஷிம் வசவஹ சரணம் கதாஹ. முனிஹி தான் ஆஹா தர்மாத்மா வசூன் தீனான் புரஸ்திதான். அந்த முனிய பிரசாதிப்பிச்சுண்டு அஷ்டவசுக்கள் ஸ்துதிச்சா, முனிய சரணம் பிராபிச்சா, எங்களோடு அறிவில்லாத காரணமாயிட்டு நாங்கள் இப்படி பிரவர்த்திச்சுட்டோம் மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டா, தனக்கு முன்னால வந்து நிக்கிற வசுக்களோடு அந்த நிலைமைய பார்த்துட்டு கருணை தோணின தர்மாத்மாவான வசிஷ்ட முனி இப்படி பதில் சொன்னார். ஸ்லோகம் 39. அனுவல்சரம் சர்வே தே சாபமோட்சமவாப்ஸ்யதா ஏனேயம் விஹ்ருதாதேனோர் நந்தினி மம வல்சலா. அனுவல்சரம் சர்வே தே சாபமோட்சம் அவாப்ஸ்யதா ஏன அயம் விஹ்ருதா தேனுஹு நந்தினி மம வல்சலா. അനുവത്സരം കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഓരോ വർഷവും നിങ്ങൾ ഓരോരുത്തരായിട്ട് ശാപവിമുക്തി കടച്ച് மறுபடியும் தேவலோகத்துக்கு வந்துடுகள். என்னோடு இந்த குழந்தையா இருக்கிற நந்தினிய நீங்கள் திருடினதினாலேயாக்கும் உங்களுக்கு இந்த நிலைமை உண்டாச்சு. ஸ்லோகம் 40.
तस्माद्यौर्मानुषे देहे दीर्घकालं वसिष्यति ते सप्ता पदि गच्छन्तीं गंगां दृष्ट्वा सरेत्वराम्। तस्माद् द्यौः मानुषे देहे दीर्घकालं वसिष्यति ते सप्ताः पदि गच्छन्तीं गंगां दृष्ट्वा सरित्वराम्। எட்டாவது வசுவான தியவ்வாக்குமே இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து திருடறதுக்கு முயற்சி பண்ணினது. அவளுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணினர். அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் திருடிட்டு போறதுக்கான ஹெல்ப்ப அண்ணாவா இருக்கிற நீங்கள் 7 பேரும் பண்ணினர். அதனால உங்களுக்கெல்லாம் பூலோகத்துல மனுஷ ஸ்திரீயோட உதரத்துல வளர்ந்து ஜனிச்ச உடனே கண்டினியூஸ் ஆயிட்டு ஓரோ வருஷமும் ஓரோருத்தராயிட்டு மறுபடியும் இங்க வந்துடுவர். பிறந்த உடனே நீங்கள் எல்லாம் இறந்து போயிடுவர். ஆனா இந்த தியோ செஞ்சது மன்னிக்க முடியாத தவறு. அதனால தியோவுக்கு மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு நிறைய காலம் வாழ வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாகும். சாபம் கிடைச்ச அந்த 8 பேரும் அஷ்டவசுக்கள் எல்லாரும் கங்கா நதி ஓரத்துல இப்படி நடக்க ஆரம்பிச்சா. கங்கா நதி ஆனா நன்னா ஒழுகின்னு இருக்கு. உத்தமையான அந்த நதியா இருக்கிற கங்கைய அவ பார்த்துட்டு